Tamil Nadu 360 News. அரை நூற்றாண்டு கடந்தும் அழியாத நட்பு. நாகையில் கரம் கோர்த்த 70களின் மாணவர்கள். நாகப்பட்டினம் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் 1970களில் ஒன்றாக பயின்ற மாணவர்கள் பள்ளிப் பருவம் முடிந்து 50 ஆண்டுகள் கடந்த நிலையில் மீண்டும் சந்தித்த நெகிழ்ச்சியான நிகழ்வு காண்போர் மனதை அள்ளியது. நாகையில் உள்ள தேசிய மேல்நிலைப் பள்ளி அரங்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தலைநரைத்து தாத்தா பாட்டிகளாக மாறிய பின்பும் முன்னாள் மாணவர்கள் தங்கள் நண்பர்களைக் கண்டதும் உற்சாக மிகுதியால் மீண்டும் பள்ளிச் சிறுவர்களாகவே மாறிப்போயினர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தித்துக் கொண்டதால் பழைய நினைவுகளை பகிர்ந்து பலர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். வகுப்பறையில் செய்த குறும்புகள் மற்றும் சுவாரஸ்யமான சம்பவங்களை நினைவு கூர்ந்து சிரித்து மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக தற்போதைய பள்ளி மாணவர்கள் முன்னாள் மாணவர்களை வரவேற்ற விதம் அமைந்தது. தேசிய மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராஜதிலகர், தமிழாசிரியர் திரு ராஜராஜன், உதவித் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் சக ஆசிரியர்கள் கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களை கௌரவித்து சிறப்பித்தனர். கூட்டத்தில் மறைந்த நண்பர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் தங்களுக்கு கல்வி புகட்டிய பழைய ஆசிரியர்களை தேடிச் சென்று கௌரவிக்கவும் இந்த சந்திப்பில் முன்னாள் மாணவர்கள் உறுதியேற்றனர். தொழில்நுட்பம் வளர்ந்த இக்காலத்திலும் நேரில் சந்தித்து பேசுவதே உண்மையான மகிழ்ச்சி என 70களின் மாணவர்கள் மனநிறைவுடன் தெரிவித்தனர். மார்க் வரும், ஒன்று ஈஸியா இருக்கும், ஒன்று யோசிச்சு எழுதணும், ஒன்று எழுதவே முடியாது. அந்த எழுதவே முடியாததுதான் உங்களுடைய ஆசிரியர். முடியாத நட்பை பகிர்ந்து நல்ல ஒரு பிரிவை ஏற்படுத்துவதுதான் மிக சிறந்த மாணவர்கள் அடையாளம்னு நீங்க எல்லாம் சேர்ந்திருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்கள். கசட தபர வல்லினம் கசட தபர வல்லினம் ஞயன நமன மெல்லினம். திசைகள் மாறி பறந்தாலும் தேசிய பள்ளியின் கிளை தேடி கூடு திரும்பிய பறவைகளாய் மீண்டும் வந்து அமர்ந்தன அந்த 70களின் வண்ணத்து பூச்சிகள். பாதி நூற்றாண்டு பயணம் முடித்து பள்ளி தாய்மடி தேடி வந்தோம். எங்கள் தேகங்கள் வேண்டுமானால் திரைட்டு காட்டியிருக்கலாம் முதுமையை. ஆனால் நண்பனை பார்த்த அந்த நொடியில் நரைகள் கூட கருத்தன, சுருக்கங்கள் எல்லாம் சிரித்தன. இனி எப்போது காண்போம் எனத் தெரியாது. ஆனால் பிரியும் போதும் ஈரமான கண்களுடன் சொல்கிறோம், எங்கள் நினைவுகளுக்கு என்றும் வயதாவதில்லை. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.